கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்ம கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நீதியாக நியாயம் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பான ஒரு ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை, உன் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நீதியான காரியங்களை நாம் செய்யும் போது அதிலே தேவன் பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பிரியமானவர்களே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும், விதைக்கிறவனுடைய விதையும் திரும்ப அவனுக்கு நான் அளித்து அவர்கள் விளைத்த அந்த நீதியை நான் விளைச்சலை வர்த்திக்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் முதலாவது இந்த பூமியிலே மனிதனை படைத்து மனிதனுக்கு கொடுத்த முதல் வேலை விவசாயம். அவர்களை அதை செய்து வந்ததுனாலே இந்த நாள் வரைக்கும் நம்முடைய சரீரத்திற்கு தேவையான ஆகாரத்தை நாம் விவசாயிகள் மூலமாக பெற்றுக்கொள்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தின் முன்பகுதியில் எழுதியிருக்கிறது போல, விதைக்க வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும். இன்றைக்கும் நமக்கு தேவையான நெல்லோ கோதுமையோ காய்கறிகளோ கனிகளோ எல்லாவற்றையும் நாம் விதைக்கிறோம். ஏற்ற நேரத்தில் அதை அறுவடை செய்கிறோம். விதைத்த ஒரு மனிதனுக்கு அடுத்து விதைப்பதற்கு தேவையான விதையையும் அவன் எடுத்து வைத்துக் கொள்கிறான். அதை விதைத்து அதை அறுவடை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் புசிக்கவும் கொடுக்கிறான். அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவை எல்லாமே நம் சரீரத்துக்கு தேவையான வெளிப்படையான ஆசீர்வாதங்களை அது குறிக்கிறது. நாம் சரியாய் விளைவிக்கும் போது அது நமக்கு அறுவடையை நாம் காண செய்கிறதா இருக்கிறது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே பின்பகுதியை நான் வாசிக்கும் போது, உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுப்பது, அது ஆவிக்குரிய விஷயத்தை குறிக்கிறது. வேதம் ஆவிக்குரிய காரியங்களை தான் நாம் அதிகமாக போதிக்கிறதா இருக்கிறது. இதை குறித்து நாம் வாசிக்கும் போது, நீதியின் விளைச்சல் என்று நாம் பார்க்கும்போது, நீதியான காரியங்களை விதைக்க வேண்டும், அப்பொழுது அதை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே நீதியான காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் அதை செய்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். முதலாவது நீதி என்று சொல்லும்போது, நீதி, நியாயம், உண்மை, ரைட்டிவ்ஸ்னஸ் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை படைத்த தேவனும் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் மனிதர்களை படைத்து நம்மை ஆளுகை செய்கிறவராய் நீதியாக ஆளுகை செய்கிறவர்களாக வைத்தார். அவரோட இரத்தத்தினாலே நம்மையும் நீதிமான்களாக மாற்றி நாமும் நீதிமானாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்ற நியமத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவதாக தேவனை குறித்து நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவ நீதியுள்ள நியாயாதிபதி என்று நாம் பார்க்கிறோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது சங்கீதம் 48:18 தேவனை உமது வலது கரம் நீதியை நியாயம் தீர்க்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 51:4 நீ பேசும்போது நீதி விளங்க செய்கிறேன் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தகன பலியை விரும்பாமல் நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வலது கரத்திலே நீதினால் நிறைந்திருக்கிறவராய், நம்முடைய காரியங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவராய், அவர் நம்மிடத்தில் பேசும்போது நீதி விளங்க செய்கிறவராய், நீதியின் பலிகளிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அப்படியே செய்ய இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். 2 சாமுவேல் 8:15 தாவீது இஸ்ரவேலை ஆளுகை செய்தார், ராஜாவாய் இருந்தார். அவர் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படி அவர்கள் விருப்பத்தின்படி தாவீதை கர்த்தர் 2ஆவதாக ராஜாவாக கொடுத்தார். அவர் ஜனங்களை நியாயமாக நீதியாக விசாரித்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம்.
தொடர்ந்து அவருடைய பிள்ளையாகிய சாலமோனும் அந்த ஜனங்களை நியாயம் செய்வதற்கு தேவனிடத்தில் விசேஷித்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவன் நியாயம் செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். நாம் சிறு வயதிலே தமிழ் புத்தகங்களிலே நீதி கதைகளை அநேகமாய் படித்திருப்போம். அந்த நீதி கதைகளிலே ஒரு கதை வரும். அந்த கதை குறித்து பின்னாட்களிலே வேதத்தில் எழுதப்பட்ட இந்த சாலமோன் ராஜாவின் சம்பவத்திலிருந்து இது எழுதப்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அது என்னவென்றால், 2 பெண்கள் தன்னுடைய சிறு குழந்தைகளோடு கூட இரவு தூங்குகிறார்கள். இப்படி தூங்கும்போது இரவிலே ஒரு குழந்தை மேலே ஒரு பெண் புரண்டு படுத்ததுனால இந்த குழந்தை இறந்து விட்டது. காலையில் எழுந்தவுடன் ஒரு பெண் அந்த உயிரோடு இருக்கும் குழந்தையை எடுத்துக்கொண்டு இதுதான் என் குழந்தை என்று சொன்னாள். அப்போ உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையுடைய தாய், இல்லை இது என்னுடைய குழந்தை என்று சொல்லுகிறாள். இது நிமித்தம் 2 பேருக்கும் நடுவிலே சண்டை வருகிறது. எந்த பிரச்சனைகளை நியாயம் செய்வதற்கு அவர் சாலமோன் ராஜாவிடம் செய்கிறார். சாலமோன் ராஜாவோ அதை சரியாக நியாயம் செய்தார். அவர் இந்த குழந்தையை கொடுங்க, நான் 2 அதை வெட்டி 2 பேருக்கும் சரிபாதாக தருகிறேன் என்று அவர் சொல்லும்போது, உயிரோடு இருக்கும் குழந்தையின் தாயோ, வேண்டாம், இதை அவளிடத்திலே கொடுத்து விடுங்கள், என் குழந்தை உயிரோடு இருந்தால் எனக்கு போதும் என்று சொன்னார். ஆனால் மற்ற தாயோ, இல்லை, 2ஆக வெட்டி 2 பேருக்கு சமபங்காக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் சாலமோனுக்கு ஞானம் வந்ததினாலே அந்த குழந்தையை வாங்கி உயிரோடு இருக்கும் அந்த தாயிடத்தில் கொடுத்து, இந்த குழந்தை இவளுடையது என்று அவர்கள் நியாயம் செய்தார் என்று நீதி கதையில நாம் வாசிக்கிறோம். அது இந்த ராஜாக்கள் பகுதியில வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் இப்படி நீதியா நியாயம் செய்த அந்த சாலமோன் ராஜா ஒரு மனிதன் எப்படி நீதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அனுதினமும் வாசிக்க வேண்டிய நீதிமொழிகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நீதிமொழிகளை வாசிக்கும் போது நாம் எப்படி நீதியாக வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, உத்தமனுடைய நீதி அவன் வழியை செவ்வைப்படுத்தும் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 2:4, நீதிமொழி 14:4 வாசிக்கும் போது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் நீதியாக, உண்மையாக, சரியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நடக்கை இருக்கும்போது அது அவனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். 2வது, அவனுக்கு சோதனை வந்தாலும், மரணம் சொல்கிறதான நேரமாக இருந்தாலும், அந்த மரணத்திலிருந்து அவன் செய்த நீதி அவனை தப்புவிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட நீதிமொழிகளை வாசித்து நாமும் நீதியாய் வாழும்போது கர்த்தர் இந்த காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்லாது, இப்படி நீதியாய் வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் தொடர்ந்து தியானிக்க முடியும். ஆபிரகாம், யோபு வாழ்க்கையிலே இவைகளை நாம் பார்க்க முடியும். முதலாவது ஆபிரகாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவனை அறியாத புறஜாதியாக இருந்தாலும் கடவுள் உண்டு என்பதை, சரியான தெய்வம் யார் என்பதை தேடினபடினாலே யாவை தேவன் அவனை சந்தித்தார். அப்பொழுது அவனுக்கு குழந்தை இல்லாதிருந்ததுனாலே, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது உனக்கு நான் குழந்தையை கொடுப்பேன், அவன் மூலமாய் இந்த தேசம், இந்த உலகம் பலுகி பெருகும் என்பதாக அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அவனோடு பேசினார். அந்த வார்த்தையை அவன் பிடித்து கொண்டு விசுவாசித்தான், நம்பினான். கிரியைகளிலே காண்பிக்கும் போது அவனுக்கு அப்படியாய் ஒரு குழந்தை பிறந்து அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்க முடியும். அந்த விசுவாசம் அவர் வாழ்க்கையில நீதியாக இருந்ததை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அதை குறித்து தொடர்ந்து வேத பகுதியிலே ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதை முளைக்கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வானத்திலிருந்து மழை இறங்கி பூமியிலே விதையின் மேல் நனைத்து அந்த விதை முளைத்து மரமாய் செடியாய் வளர்ந்து கனி கொடுக்கிறது. அப்படிதான் அது செய்கிறது போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வசனமும் ஒரு மனுஷனுக்கு நேராய் வரும்போது அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றும். நிச்சயமாய் அது வெறுமையாய் அவர் தேவனிடத்தில் திரும்பாது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதேதான் தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்தது. தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் வந்தது, அதை விசுவாசித்தால் அது அங்கே நிறைவேறினதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக யோபு பக்தனை குறித்து நாம் பார்க்கும்போது யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், உத்தமனும் சன்மார்க்கனும் என்று நாம் வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அவன் பாவம் செய்யவும் இல்லை,
தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவும் தேவனை அறியாத புறஜாதியாக இருந்தாலும் அவன் உலகத்திலே வாழும்போது உத்தமனாய் சன்மார்க்கனாய் வாழ்ந்திருக்கிறார். தேவன் அவனை பாதுகாத்தார். அவனுடைய அந்த தெய்வ பக்தியை சோதிக்கும்படி பிசாசானவன் சோதனையை கொடுத்தான். அந்த சோதனையின் நிமித்தம் அவனுக்கு ஒரே நாளிலே 10 குழந்தைகளும் இறந்தார்கள். வீடுகள் எல்லாம் இடிந்தது, மிருகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனாலும் வேத வசனம் சொல்கிறது, தன்னுடைய வாயினாலே அவன் ஒரு குற்றமும் தேவனிடத்தில் செய்யவில்லை, ஒரு குற்றமும் சொல்லவில்லை, பாவமும் செய்யவில்லை என்று. ஆம்பரியமானவர்களே, அவன் தன்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் செபிக்கிறவனாய் இருந்தபடியினாலே யோபு 42 அதிகாரம் 10வது வசனத்திலே இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்க முடியும். இதை கொட்டிக்கொண்டு அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது குறித்து இன்னொரு சங்கீதம் 126 அதிகாரம் 5-6 வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோட அறுப்பான், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆம்பிரியமானவர்களே, இந்த இடத்துல வாசிக்கும் போது ஒரு விதையை விதைக்கிறதான அந்த விவசாயி கண்ணீரோடு கூட ஒருவேளை தனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் இருப்பதை அறிந்து கொண்டு அவன் விதைத்து போகலாம். ஆனால் அதை அறுவடை செய்யும் போது கெம்பீரத்தோடு தோல்மையில் வைத்து கொண்டு சந்தோஷமாய் அவன் திரும்பி வருவான். அப்படிதான் இந்த பகுதியிலும் யோபுடைய வாழ்க்கையில கண்ணீரோடு கூட தனக்காகவும் சகோதரன் நண்பர்களுக்காகவும் செபித்தான். அவனுடைய கண்ணீர் அந்த இடத்திலே, தாழ்மை அந்த இடத்திலே தேவன் கேட்டு இரட்டத்தனையான பதிலை கொடுத்தார் என்று நாம் வாசிப்பது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் உள்ள ஜபமும் கண்ணீரோடு அர்ப்பணத்தோடு உள்ள அந்த ஜபமும் நமக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இது தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்பட்டு அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நீதியாக இருக்க வேண்டும். மாறாக நாம் பாவம் செய்வோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அதை குறித்து தொடர்ந்து சங்கீதம் 15 அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய 17வது அதிகாரத்திலே ஒருவன் பரலோகத்திற்கு பர்வதத்திற்கு யாரு ஏறுவான் என்று கேட்கும்போது தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போவதற்கு அவன் உத்தமனாய் நடக்க வேண்டும், தன் நீதியாய் நடக்க வேண்டும், மனதார சத்தியத்தை பேச வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறார். உத்தமமாய் நீதியாய் நடப்பது என்ன என்று அடுத்த காரியங்களே 6 வசனங்களிலே அங்கு குறிக்கப்படுகிறது. மற்றவனை குறித்து குறை சொல்லாதபடிக்கு, புறம் கூறாதபடிக்கு, தோழனுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்காதபடிக்கு, பரிதானம் வாங்காமல், லஞ்சம் வாங்காமல், வட்டிக்கு தன் பணத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல், மற்றவர்களை ஏமாற்றாமல், புண்படுத்தாமல் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நீதியாய் நடக்கும். அப்படி உத்தமனாய் நடக்கிற மனிதன் தான் பரலோகம் செல்ல முடியும் என்பதை தெளிவாக இந்த இடத்துல வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அடுத்து சங்கீதம் 51 அதிகாரம் 19வது வசனத்திலே, தகன பலியை நீ விரும்புவதில்லை, விரும்பினால் நீதியின் பலியை தான் நீ விரும்புகிறேன் என்று சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனுக்கு சில ஜனங்கள் நம் தர்ம காரியங்களையும் புண்ணியமான காரியங்களையும் தேவனுக்கு காணிக்கைகளையும் கொடுத்தால் நமக்கு நன்மை செய்துவிடும், நாம் பரலோகத்துக்கு சென்று விடலாம், பரதேசுக்கு சென்று விடலாம், சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை விரும்புவதில்லை. ஒரு மனிதன் நீதி பலி செலுத்த வேண்டும், அவன் பரிசுத்தனாய் நீதியாய் வாழ வேண்டும், அப்படிப்பட்டவன் தான் பரலோகம் வர முடியும் என்பதை கர்த்தர் தெளிவாக இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையிலே, செயல்களிலே, நடத்தையிலே, பேச்சிலே பரிசுத்தமானதை செய்ய வேண்டும். அது இதுதான் நீதியாக எண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட நீதியான காரியங்களை செய்யும் போதுதான் அவன் பரலோகத்துக்கு வருகிறான் என்பது தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஆம்பரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒருவேளை அந்த வசனம் முழுவதும் வாசிக்கும் போது விடியற்கால விழுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்கும், துளிர் விடும், ஆசீர்வாதம் பெருகும் என்றெல்லாம் வாசிக்கிறோம். சிலர் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாத குறைவு இருக்கிறது, நான் பாவம் செய்து விட்டு நான் இருளில் இருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், இந்த நாளிலே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் மனம் திரும்பும் போது, உங்களுடைய நீதியான வாழ்க்கையை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யும் போது
போது, உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும் போது, தேவனுடைய மகிமை உங்கள் பின்னாலே பாதுகாக்கும் போது, உங்களுக்குள்ளா இருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் துளிர் விட்டு எழும்பி அது பிரகாசிக்கும். அதில் நிச்சயமாய் அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 9:10 எழுதியிருக்கிறது போல, நீங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியான காரியங்களை நீங்கள் விதையுங்கள். பார்வையிலே, செய்கையிலே, சொல்லிலே நாம் நீதியான காரியங்களை, நன்மையான காரியங்களை, தேவனுக்கு புரியமான காரியங்களை நாம் செய்யும் போது அதை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறவராய், பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நீ கொடுத்த வார்த்தையின்படி ஆமை கர்த்தாவே, நாங்கள் நீதி உள்ளவர்களாய் நடந்து நீதியான காரியங்களை செய்யும் போது நிச்சயமாய் நீர் அறுவடையை காண செய்கிற தேவன். ஒரு மனிதன் எதை செய்கிறானோ அதையே அறுக்கிறான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோமே. நன்மையான காரியங்களை விதைத்து நன்மையான காரியங்களை அறுவடை செய்ய இந்த நாள் உதவி செய்யும். தடையான காரியங்கள் விலகி போகட்டும், பாவமான காரியங்கள் விலகி போகட்டும். தேவனே, உடைய திரு ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறோம். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.